Hi friends, welcome to Sugi Mango Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஆர்கனைசர் தான் பார்க்க போறோம். எந்த செலவும் இல்லாம வீட்டிலே செய்யலாம். இது நமக்கு கிச்சன்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய செல்ஃப் இல்ல, பொருள் வைக்கிறதுக்கு இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்காக நம்ம ஒரு சின்ன கார்ட்போர்டில் இருக்கிற பாக்ஸ் தான் எடுக்க போகிறோம். இது வந்து ஃபேன் வாங்கின பாக்ஸ். அந்த ஃபேன் வந்து இதில் இருந்தது. இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறைய அட்டைப்பெட்டி இருக்கும் சின்ன சின்னதாக. இதில் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்கு மேலே எவ்வளோ வெயிட் பொருள் வச்சா கூட இது தாங்கும். அதனால நான் இதை எடுத்துருக்கிறேன். இதில் வந்து இந்த மேலே நம்ம மூடி வைக்கிற மாதிரி இருக்குல்ல, இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அதோட மூடி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்படி இருக்குது. இப்படி இருக்கிறதுல ஒரு பக்கத்தை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ 3 பக்கம் மட்டும் இருக்கும். இதை கட் பண்ணி எடுத்துட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு பக்கத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் மேலேயும் கீழேயும் நம்ம பொருள் வைக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். 3 பக்கம் மட்டும் இருக்கும். இது வந்து திருப்பி வைக்கும்போது இது ஒரு ஆர்கனைசர் மாதிரி ஒர்க் ஆகுது. கவுண்டர் டாப்பில் நம்ம இதை வச்சுக்கலாம். இதுக்கு மேலேயும் பொருள் வைக்கலாம், கீழேயும் பொருள் வைக்கலாம். இந்த பாக்ஸ் வந்து இப்போ ஒயிட் கலரில் இருக்குது. இதுவே கலரில் வேணும்னா நல்ல கிஃப்ட் பேப்பர் வாங்கி அதுக்கு ஏற்ற மாதிரி இது மேலே ஒட்டிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு பிடிச்ச கலரில் இதை மாற்றிக்கலாம் நம்ம. இப்போ கிச்சன்லேயே கார்னர் பகுதி இருந்தது அப்படின்னா அந்த கார்னர் பகுதியில் வச்சுக்கோங்க. கார்னர் இல்லை அப்படின்னா நார்மலாக நம்ம வைக்கிற பக்கத்துலேயே கூட வச்சுக்கலாம். நான் வந்து கார்னர் பக்கத்தில் வச்சுக்கிறேன். இது மேலே வந்து புளி, உப்பு இதெல்லாம் கொஞ்சம் வெயிட்டானது தான். இன்னும் நம்ம கிச்சனில் அடிக்கடி என்ன யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் வச்சுக்கலாம். கீழே வந்து எண்ணெய் வச்சுருக்கிறேன். ஸோ எண்ணெய் வைக்கிறதுக்கான பாத்திரம் இது. கீழேயும் நம்ம பொருள் வச்சுக்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கீழே இருக்கிற பொருளை எடுத்துகிட்டு ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதிக விலை கொடுத்து வாங்காமல் வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை வச்சு நம்ம சூப்பராக ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியிருக்கிறோம். கிச்சனில் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இப்போ பொருள் எங்கே வைக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பாக்ஸை நம்ம வந்து கொஞ்சம் உயரமாக எடுத்துக்கிட்டோன்னா கீழே வந்து நல்ல பொருள் வைக்கலாம். அதனால் உயரமாக இருக்கிற பாக்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.